நூதன கவனஈர்ப்பு செயற்பாட்டினை மேற்கொள்வதற்கு குரலற்றவரின் குரல் அமைப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றது. அந்த வகையிலே ஸ்ரீலங்கா சிறைகளுக்குள் பரிதாபகரமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நினைவேந்தி விடுவிக்கப்படாத சிறை உறவுகளின் விடுதலைக்கு அணிதிரண்டு வழிச்சேர்ப்போம் வாரீர் என்கின்ற கோஷத்தோடு விழிப்புணர்வொன்றே விடுதலைக்கு வழி என்கின்ற தொனிப்பொருளில் பன்முகப்படுத்தப்பட்ட நூதன கவனஈர்ப்பு செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு குரலற்றவரின் குரல் தயாராகி வருகின்றது. அதாவது கடந்த 1983 ஆண்டு வெளிக்கடை சிறையிலேயே படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுடைய அந்த துயரச் சம்பவம் நடந்த ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் யாழ்ப்பாணம் நல்லூர் கிட்டு பூங்கா முன்றலிலே இந்த நூதன கவனஈர்ப்பு செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அந்த வகையிலே முதலாம் நாள் நிகழ்வாக காலை 10 மணிக்கு ஆரம்பமாகி விடுதலை பெருவிருட்சத்துக்கான விடுதலை நீர் பொது குவளையிடுதல் நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. அத்தோடு அவாவுறும் மனம் என்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்பான ஆவண காணொளி திரையிட இருக்கின்றது. மேலும் திருவேறும் கைவிலங்கு என்கின்ற எழுத்தாவண பேழை ஆய்வறிமுகமும் இடம்பெற இருக்கின்றது. 25/7/2025 அடுத்த நாள் பொது ஈகைச் சுடர் ஏற்றலுடன் மாலை நிகழ்வுகள் ஆரம்பமாகி விடுதலை சுடர் ஏற்றப்பட்டு அகவணக்கம், மலர் வணக்கம், விடுதலை பிரகடனம் என்று தொடர்ந்து இறுதியாக கைதிகளுடைய மனநிலையை, அவர்களது குடும்பங்களுடைய நிலையை வெளிப்படுத்துகின்ற அரங்காற்றுகைகள் இடம்பெற இருக்கின்றது. அதேபோல அந்த கொட்டகையிலே கைதிகளுடைய அவலங்களை சித்தரிக்கின்ற கருத்தோவியங்கள் காட்சிப்படுத்தப்பட இருக்கின்றன. இந்த 2 நாள் நிகழ்விலும் சமூகத்தை நேசிக்கின்ற கருணையுள்ளம் கொண்ட மனிதாபிமானம் கொண்ட அனைத்து தரப்பினரும் கட்சி, கொள்கை, வயது, பால் வேறுபாடின்றி அர்ப்பணிப்போடு கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த சிறைவாடும் கைதிகளின் பேரெதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஒன்றிணைந்து குரல் உயர்த்தி உறவுகளை சிறைமீட்போம் வாருங்கள் என்கின்ற பொது அழைப்பினை இந்த பொது வழியிலே ஒரு தனிப்பட்ட அழைப்பாக ஒவ்வொருவரும் கருதி இந்த பொது கவன ஈர்ப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டு சமூகத்தின் நற்செயல்களுக்கு நீங்களும் பங்குதாரர்களாகி இந்த சமூக வளர்ச்சிக்கு நீங்களும் வித்திட வேண்டும் என்று தயவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதேவேளை உலக பரப்பெங்கும் சிதறி வாழ்கின்ற எமது புலம்பெயர் தமிழ் உறவுகள் தாங்கள் வாழ்கின்ற அந்தந்த நாடுகளிலே தங்களது இயலுமைக்கேற்ற வகையிலே அமைப்பு ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் இந்த கைதிகளுடைய நலன் விடயத்திற்கு, கைதிகளுடைய விடுதலை விடயத்திற்கு தங்களால் இயலக்கூடிய வலுவூட்டல்களை தவறாது செய்ய வேண்டும். இது ஒரு கால கட்டாய பொது கடமை. ஒவ்வொரு மனிதநேயமுள்ள மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய இந்த பொது அறைகூவலை தயவோடு ஏற்றுக்கொண்டு இந்த சிறைவாடும் எமது உறவுகளின் விடுதலைக்கு வலிச்சேர்க்க அணித